guys. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு தேடிட்டு இருக்க ஒரு காலேஜ், நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக விஐடி இருக்கும். ஸோ விஐடியில் கிடச்சா எனக்கு வந்து லைஃப் செட்டில் ப்ரோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவீங்க. பட் உண்மையாகவே வந்து விஐடி வந்து ஒர்த்தா, இவ்வளோ கொடுக்குற ஹைப்புக்கு வந்து உண்மையாக அந்த காலேஜ் ஒர்த்தா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி இந்த காலேஜ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ, ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இங்கே படிச்சிங்கன்னா என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், இங்கே படிச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா, என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, அண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், விஐடிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கிளாரிஃபை சொல்லிடுறேன். ஸோ விஐடிக்கு வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு மெயினான வந்துட்டு ஒரு பிளேஸ் அப்படின்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆஃபீஸாக வந்துட்டு வெள்ளூர் தான். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங் தொடங்கின ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வேலூர் தான். அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 11th பொசிஷனில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு பாஸ்ட் ஒரு 10 years பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒரு 15க்குள்ளே வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்லுவேன், விச் இஸ் கிரேட் நம்பர். அண்ட் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த இயர் பிளேஸ்மெண்ட்டே வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் a கிரேட் ஹியூமங்கஸ் நம்பர். வருஷத்துக்கு 800க்கு மேலே வந்துட்டு கம்பெனிஸ் வராங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹையரிங் இருக்கும், எவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு அந்த வருஷம் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் கரண்ட் இயரில் வந்துட்டு 7300 பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கம்பெனிஸ் வருது அப்படிங்கிற போது ஸோ ஆப்வியஸாக அந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் இங்கே வந்து இந்த வருஷம் வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் 1 crore இருக்கும். ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து 9 to 10 LPA வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் a கிரேட் நம்பர் அகெயின். சரி ப்ரோ, விஐடியில் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, இங்கே நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன நான் வந்து எக்ஸாம் எழுதணும்னா விஐடி ஜேஇன்னு வந்துட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. March 25th வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆப்வியஸாக அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, மேக்ஸிமம் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ வந்து எப்படின்னா ரொம்ப 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 ஒரு ஹை கட் ஆஃப் பாயிண்டில் கூட நிறைய பேர் கிடைக்காம போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹை கட் ஆஃப், ஏன்னா லிமிட்டட் இன்டேக். இதுக்கான அப்ளிகேஷன் எழுதுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 7000-8000 பேருக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற போது எவ்வளோ தூரம் வந்து கட் ஆஃப், எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹையான வந்துட்டு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட், அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து ஃபில் ஆகிடும். சம் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மே டைமில் வரும். ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு, ஓகே எனக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற 2 விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை போட்டு ஜாயின் பண்ணுங்கள். சரி ப்ரோ, என்னதானோ சொல்கிறீங்க, ஓகே இருக்கட்டும். பட் ஆனால் வந்து உண்மையாகவே நீங்கள் கொடுக்குற ஹைப்புக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம்பஸ் வந்து ரொம்ப 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 வந்து ஹியூமங்கஸான கேம்பஸ். ஒரு 350 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ். அப்போ எந்த சைஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். நான் போயிருக்கேன். நான் வந்து பர்சனலி வந்து ஒரு மோர் தென் ஒரு 8 to 9 times விசிட் பண்ணியிருப்பேன் டேரெக்டாக. நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேருந்து நான் விஐடி போயிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக விசிட்டர்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் போய் உங்கள் அட்மிஷன் வாங்குறீங்க வாங்கலைங்கிறது 2வது விஷயம். ஒரு கேம்பஸ் எப்படி இருக்குது, எப்படி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகே நம்ம என்ன மாதிரி கேம்பஸ் போய் ஜாயின் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா. தலைவரே, இங்கே ஃபீஸ் எப்படி அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபீஸ் ஆப்வியஸாக கண்டிப்பாக ஹையர் சைடு தான், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நான் ஓப்பனாகவே பிரேக் டவுன் பண்ணிடுறேன். ஸோ பிடெக், அதாவது இன்ஜினியரிங் கோர்சஸுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் இயர்லி வந்து 4 to 7 lakh வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செலவாகும். இயர்லி சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. எம்பிஏ கோர்சஸ் இல்லை வந்து அந்த மாதிரி பிஜி கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எபோவ் வந்துட்டு 7 lakh, எபோவ் 7 to 10-11 lakh வரைக்குமே வந்துட்டு ஆகும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். ஸோ பிஜி கோர்சஸுக்கு. யூஜி கோர்சஸுக்கு வந்து 4 7 to 8 lakh வந்து உங்களுக்கு இயர்லி ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓப்பன் ஒப்பீனியனாக, ஓப்பன் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் செலவுகள் வரும். எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் ஆகிங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்குன்னு ஒரு செலவு வரும். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற செலவு, தங்குற செலவு, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக சின்னதாக இருந்தாலுமே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 50,000 வந்துடும். ஸோ ஆப்வியஸாக இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh பட்ஜெட் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுட்டு தான் இங்கே வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ 4 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் இருக்கும். பட் இல்லை எனக்கு வந்து ஓரளவு நான் கம்மியாகவே பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 6 lakhக்குள்ளே உங்களால் வந்துட்டு நான் செலவெல்லாம் கம்மி பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து 6 lakhக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்து எல்லா கோர்சஸும் கிடையாது, ஒரு கோர்ஸுக்கும் ப்ரைஸஸ் மாறும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரிலாம் டிமாண்டில் இருக்க கோர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அவங்க ஆப்வியஸாக வந்து ஹையராக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அதோட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இந்த
அமெரிக்கன் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு கம்மியாக இருக்கும் காஸ்ட்டு. ஸோ இதை பொறுத்து தான். சரி ப்ரோ, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன தான் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிவ்யூன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் 2-3 பேர் பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் ப்ரோ இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல வந்துட்டு நாலேஜ் இருக்கனால ஆப்வியஸாக வந்துட்டு அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் படிப்பு மேலே தான் இருக்குது. ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒரு 4 ஈவெண்ட் 3 ஈவெண்ட் அது கம்பல்சரி நடக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க செப்பரேட்டாக. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இயர் ஃபுல்லாக. அண்ட் விச் இஸ் அ கிரேட் திங். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா இப்போ காலையிலேருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் அப்படி இருக்காது. ஸோ எப்படி இருக்கும்னா இப்போ காலையில் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்ரி செமஸ்டர் இது ரிவைஸ் ஆகும். இந்த டைம் டேபிள் வந்து நம்ம ஸ்கூல் போகிற மாதிரி காலையில் ஆரம்பிச்சு இப்படி வரைக்கும் வரணும் அப்படி கிடையாது. அது மாதிரி இருக்காது. ஒரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி இப்போ இங்கே வந்து சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா அப்படின்னா, சாப்பாடு நான் பேசின வரைக்கும் இட் இஸ் குட், இட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் இருக்குது, வெஜ்ஜுக்குன்னு தனியாக வந்துட்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கலாம். அண்ட் கரிக்குலம் வைஸ் நீங்கள் ஒரி பண்ண வேணாம் கைஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து விஐடி, இந்த ஐஐடி, இந்த என்ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுங்கிறதுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து ஒரு பிராண்ட். அண்ட் மோர் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி தான் வருவீங்க. நீங்கள் ஏதோ காலேஜ் போகிறீங்க ஒன்றுமே சொல்லி கொடுக்காமல் வந்துட்டு ஒரு 3rd or 4th காலேஜ் கிடையாது இது. ஸோ அப்படிங்கிறபோது உங்களுக்குன்னு ஒரு பயங்கர நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. அண்ட் அந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நாளைக்கு வந்து உங்கள் ஃப்யூச்சர் அமையும். சரி ப்ரோ, ஓகே, இப்போ எனக்கு இங்கே சப்போஸ் அட்மிஷன் கிடைக்குது, இப்போ நான் அங்கே தங்கணும் அப்படின்னா நான் எங்கே தங்குற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹாஸ்டல் வந்து மொத்தமாக வந்து 24 பிளாக் வச்சுருக்காங்க. அதில் வந்து 18 பிளாக் வந்து உங்களுக்கு வந்து பாய்ஸ் ஹாஸ்டலும் பேலன்ஸ் இருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் மாறும். இப்போ வந்து ஏசி வந்து 1,32,000 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ மற்றபடி நான் ஏசி வந்து உங்களுக்கு 94,000 மாதிரி வரும். ஸோ ஒரு இயருக்கு சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே ஃபுட் இன்க்ளூடராக நான் சொல்கிறேன், ஃபுட் இல்லாமல் கிடையாது. பட் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளில ஸ்டே பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்டலில் போயிருக்கிறது. அண்ட் சிங்கிள் ஆக்குபென்சி இருக்குது, டபுள் ஆக்குபென்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் 4 ஷேரிங் போனீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த காஸ்ட் அப்படிங்கிறது மாறும். பட் ஹாஸ்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எந்த குறையுமே நான் வந்து கேட்டது வரைக்கும் வந்து எந்த குறையுமே கிடையாது. ஃபுட்டில் இப்போ பொது ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இருக்காது. இது வந்து பொதுவாகவே நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் ஒரு ஹாஸ்டல்ஸ்னால் இந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் இங்கேயுமே அப்படி தான். இப்போ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து உங்கள் வீட்டு சாப்பாடு, ஒரு வளர்ந்த லைஃப் ஸ்டைல்லாம் சாப்பிட்டு நீங்கள் புது இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக டேஸ்ட் மாற தான் செய்யும். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சரி ப்ரோ, முக்கியமான ஒரு கொஸ்டின், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளோ தான் எனக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ விஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 800 கம்பெனிஸ் வரும். ஸோ இந்த 800 கம்பெனிஸ்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேரும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடையாது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் இயர்ஸில் 95% வந்து பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த வருஷம் கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு இல்லையா 2025 இந்த இயரில் இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் உள்ள ட்ராக் ரெக்கார்டில் இந்த வருஷத்துக்கு 1 crore வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜாகவே வந்து 9.9 LPAலேருந்து 12 LPA வரைக்கும் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் கரண்ட் 2025 இயருக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக மார்க்கெட்டை இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது இவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது மார்க்கெட் நல்லா ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். எந்த விதமான வந்து சின்ன சின்ன காலேஜில் போய் சேர்ந்து லைஃபை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நல்லா படிப்பீங்க, நல்ல வந்துட்டு ஒரு ஒர்த்தான பர்சனாக உங்களுக்கே தெரியுது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் போய் விஐடி, என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரி இடத்துல போங்க. சின்ன சின்ன காலேஜஸில் இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், எங்கள் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு உள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாமல் ஒர்த்தான இடத்துல போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் லைஃபுக்கு செட் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து விஐடி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூவே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் நம்ம வந்து போடணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது ப்ரோ எனக்கு இந்த வீடியோ பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருக்கோம்னா நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்வியஸாக நான் ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அண்டில் தென் டாடா, பை பாய்.